என் அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்களிலே பயங்கரமான கலக்கத்திலையும் பயத்திலையும் போராட்டத்திலையும் நாம் காணப்படுகிறோமா? அன்பு தெய்வம் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று. பரலோகத்தில் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் என்றதான நிச்சயத்தோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூமிக்குரிய நன்மையினாலும் பூமிக்குரிய மேன்மையினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை பத்திரப்படுத்துகிற தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரே நம்மை குணமாக்குறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்படினால நம் இருக்கிறவனமாய் தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்படுத்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நேசரே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. அந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னீரே. உங்கள் இருதயம் இருப்பதாக என்று சொன்னீரப்பா. நாங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு காணப்படுதான் இந்த நாட்களிலே. எங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறபடினாலே துதிக்கிறேன் அப்பா. கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆறுதலின் தேவனாய் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனமாய் காணப்படுதான ஒவ்வொரு நீர் பலப்படுத்தினதுக்காக துதிக்கிறேன். வேலை இல்லாமல் கஷ்டப்படுதான இருதயத்தில் சோர்ந்து போய் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து இப்படி தேவைகளை தந்து பலப்படுத்தினதுக்காக துதிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த முடியாது கெஞ்சி கொண்டாடுகிறேன். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா அதைரியங்கள் மாறட்டும். அற்புதமான விடுதலை தருகிற அன்பின் நேசரை நோக்கி பார்க்கிறேன். இப்போதே உம்முடைய தழும்புல கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இப்போதே உம்முடைய கரம் தொட்டு ஒவ்வொரு குணமாக்குவதாக. இப்போதே எங்களுடைய கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் மாறுவதாக. கர்த்தர் அப்படியே செய்ததுக்காய் நன்றி. பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.